அனைவருக்கும் வணக்கம். நான் சுஜா சரண். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வசந்தத்தில் ஒரு நாள். அவர்களது திருமணம் திருத்தணியில் நடந்தது. வேண்டுதலை அங்கேதான் நடத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே அருணின் தாய் சொல்லிவிட்டிருந்தாள். சங்கரனை பொறுத்தவரை சென்னையை விட்டு எங்காவது ஒரு கோயிலில் தம் மகளின் கல்யாணத்தை முடித்துவிட தயாராக இருந்தார். சென்னை என்றால் உறவினர்கள் கூட்டம் தாங்க முடியாது போய்விடும் என்ற கவலை. கல்யாணத்திற்கு வருபவர்களுக்கு பஸ் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவர் எதிர்பார்த்தது போல உறவினர்கள் படையெடுக்கவில்லை. மாப்பிள்ளை வீட்டார்களும் பெண் வீட்டார்களும் சேர்ந்து ஒரே பஸ்ஸில் பயணப்படும் அளவிற்கு அதில் இன்னும் சிலருக்கும் இடம் இருந்தது. கல்யாணத்தை ரொம்ப சிக்கனமாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என் மகனோட ஆசை. சம்மந்தி அம்மாள் மீனா சொல்லியிருந்தாள். இப்படிப்பட்டதொரு வரன் கிட்டியது தமக்கு பெருத்த அதிர்ஷ்டம் என்றுதான் சங்கரன் எண்ணினார். ஆனால் ஷர்மிளாவுக்கு மனதிலே ஒரு உறுத்தல், கொஞ்சம் வருத்தமும் கூட. சென்னையில் உள்ள தன் கல்லூரி தோழிகள் கண்டு வியக்கும்படி அப்பா அவளது கல்யாணத்தை நகரத்து கல்யாண மண்டபம் ஒன்றில் நடத்தியிருக்கலாம். போகட்டும், ரிசப்ஷனையாவது சிறப்பாக செய்திருக்கலாம். அதுவும் இல்லை. விடியற்காலை முகூர்த்தம். மணமக்களுடன் உறவினர் புடைசூழ முருகனுக்கு அபிஷேக ஆராதனை. பகல் உணவு முடிந்ததும் திருமணத்தை பதிவு செய்துவிட்டு சென்னைக்கு திரும்புவது. உடனடியாக மணமக்களை ஊருக்கு அன்று இரவு ரயிலுக்கு அனுப்பிவிடுவது. அப்பாவின் திட்டம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. கல்யாண மண்டபத்திலேயே உறவினர்களிடையே ஏற்பட்ட கிசுகிசுப்பு அவள் காதில் பட்டும் படாமலும் கேட்டுவிட்டது. 2 பேருக்கும் ஏற்கனவே காதலாமே. இது ஒரு காதல் கல்யாணம். இருக்கட்டுமே, அதுக்காக படித்தவன் சொத்து இருப்பவன் வரதட்சணையே வேணான்னா சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் எந்த மாமியார் வரதட்சணை வேணான்னு சொல்ல முன்வரா? சில பேர் இருக்காங்களே, அங்கே ஏதாச்சும் காரணம் இருக்கும். மேடையில் வரதட்சணையை பற்றி தாக்கி பேசுவாங்க. அவன் வீடுன்னதும் விஷயம் வேறாகி விடுமே. நீ சொல்கிறபடி இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் ஊனமா? பொண்ணுக்கு மாமனார் இல்லையாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறி போனாராம். என்ன வியாதியில் மனுஷன் செத்தானோ. சில நோய்கள் பரம்பரையாக வரதுன்னு தெரியலையா அவனுக்கு? பந்தியில் உட்கார்ந்து கணவருடன் காப்பி பலகாரம் சாப்பிட்ட ஷர்மிளாவின் காதுகளில் சில கேட்கவே அவளுக்கு தொண்டை மட்டும் துக்கம் அடைத்து கொண்டது. ஆமாம், அவளுக்கு அருணின் குடும்பத்து விவகாரம் எதுவும் தெரியாதே. அருண் என்கிற அருணாச்சலம்தான் வீட்டிற்கு மூத்த பிள்ளை. ஒரு தங்கை, 2 தம்பிகள், ஒரு விதவை தாய். போதாததற்கு தந்தை வழி பாட்டி ஒருத்தி. பெரிய குடும்பம்தான். காதலித்த போது அது ஒரு பெரியதொரு பாரமாக தெரியவில்லை. உறவினர்களில் சிலர் கிசுகிசுப்பை கேட்ட பின்புதான் மனதில் பல சந்தேகங்கள் எழுந்தன. நெஞ்சில் என்னவோ கல் போன்றதொரு கடினமான உணர்வு கவ்விக்கொண்டிருப்பதை அறிந்தாள். மாலை காபி டிபனை முடித்து கொண்டு அவர்கள் கிளம்பி மந்தைவெளி மகாலிங்க தெருவில் இருந்த அவர்கள் வீட்டுக்கு திரும்புவதற்குள் இருட்டத் தொடங்கிவிட்டது. அம்மா அவசரமாக சம்மந்தி வீட்டார்களுக்கு சமைத்து போட்டு வழி அனுப்பி விட்டாள். அவசர சமையல். வெந்ததும் வேகாததுமாக காய்கள், பாயசம் என்று பெயருக்கு ஒரு இனிப்பு. கூடத்தில் கிடந்த பழைய மேஜை மேல் இலைகளை விரித்து அம்மா பரிமாற, உணவு ஆறும் பொருட்டு அப்பா மின்விசிறியை சுழற்றிவிட, இலையில் வைத்த அப்பளங்கள் பறக்க, நாத்தனார் துளசி கழுக்கென்று சிரிக்க, கூட அனைவரும் சேர்ந்து சிரிக்க ஒரே கலகலப்பாகத்தான் விருந்து முடிந்தது. சம்பிரதாயப்படி சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். அம்மாவின் கண்களில் ஏராளமான கண்ணீர். ஒரு பக்கம் தன் மகளுக்கு கல்யாணமாகிவிட்டதே என்ற திருப்தியும் கண்ணீர் இடையே தெரியத்தான் செய்தது. அப்பாதான் பரபரத்தார். ரயிலை சம்பந்திகள் தவறுவிடப் போகிறார்களே என்ற அச்சம் அவருக்கு. பெட்டியை எடுத்து வச்சுக்கிட்டியா? மகளை லேசான அதட்டும் குரலில் கேட்டார். அவளது துணிகள், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, இவை தவிர வழக்கமான சீர்வரிசைகளான அண்டா குண்டா என்று எதையும் மாப்பிள்ளை வீட்டார்கள் எதிர்பார்க்கவில்லை. நல்லதா போச்சு என்று அம்மா அவைகளை பற்றி மறந்து போய் கல்யாணத்துக்கு கிளம்பும் முன்பே மகளின் பெட்டியை தயார் செய்து விட்டிருந்தாள். மறக்காமல் இதை எடுத்து வச்சுக்கின்னு போகணும் என்றபடி காமாட்சி விளக்கு, சின்ன சொம்பு, பித்தளை தட்டு என்று 3 பொருட்களையும் மகளிடம் கொடுத்தாள். இதெல்லாம் பெட்டியிலே வச்சுக்கோ என்று மாமியார் சொன்னதும் அவள் தன் பெட்டியை திறந்து அவைகளை உள்ளே திணித்தாள். பெட்டிக்குள் இன்னும் சில சாமான்களை கூட வைக்கலாம். அத்தனை காலியாக இருந்தது அது. நாத்தனார் துளசி எட்டி பார்த்தபோது அவளுக்கு வெட்கமாகத்தான் இருந்தது. தன் பிறந்த வீட்டிலிருந்து ரொம்ப கொஞ்சமான சாமான்களுடன் மணப்பெண் புறப்படுகிறாள் என்பதை தெரிந்து கொண்டதும், பின்னர் சண்டை சச்சரவுகள் போது முகத்தில் இதை எரிந்து பேச ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிட்டிவிட்டதே என்ற மகிழ்ச்சி அவளுக்கு. ரயில் வண்டியில் கூட அவளுக்கு பெருத்த ஏமாற்றம்.
எல்லோரும் சுகமாய் பயன்பட முதல் வகுப்பு டிக்கெட்டுகள் தான் அருண் வாங்கியிருந்தான். முன்னதாக ஒதுக்கப்பட்டு வைத்திருந்த பெட்டியில்தான் ஏறிக்கொண்டார்கள். தம்பிகள் இருவரும் அடுத்த பகுதியில் மேல் பலகையில் படுத்துவிட்டனர். தங்கையும் அண்ணாவும் இந்த பக்கத்து மேல் பலகையில்தான் படுக்கையை விரித்து கொண்டனர். அவளும் மாமியாரும் கீழ்ப்பலகையில் படுக்க நேர்ந்தது. இரயில் புறப்பட சிறிது நேரம் வரை எல்லோரும் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு கலகலப்பாக பேசியபோது கூட அவளால் கணவனிடம் எதுவும் பேச முடியவில்லை. சம்பாஷணையை அவர்களது குடும்பம் ஆக்கிரமித்து கொண்டு விட்டிருந்தது. அவளை பற்றி யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. உரத்த குரலில் தம்பிகள் இருவரும் ஆர்ப்பரித்தனர். மாமியார் மகனுடன் வீட்டு சங்கதிகளை அலசிக் கொண்டிருந்தாள். தம்பிகள் தங்களது காலேஜின் பரிதாபங்களை அளந்து கொண்டிருந்தனர். யாரும் அவள் பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. புது மணப்பெண் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தனரோ? அவளுக்கு கோபமாக இருந்தது. பிறந்த வீட்டை விட்டு பழக்கமே இல்லாத ஒரு புது கும்பலுடன் புறப்பட்டு விட்டிருக்கிறோமே, வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்றொரு சந்தேகம். உனக்கு என்ன, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன்னோட கல்யாணம் காதல் கல்யாணம். என்னோடது போலவா? பெரியவங்க பார்த்து வச்ச பழங்கால சம்பிரதாய கல்யாணம்லாம் கிடையாது. சிநேகிதி திருமணத்திற்கு முன்னர் வந்திருந்தாள். சிறிது பொறாமையுடன் சொன்னாள். அதை கேட்க அப்பொழுது இவளுக்கு ரொம்ப பெருமையாகத்தான் இருந்தது. அவளுடைய மற்றொரு சிநேகிதி திருமணத்திற்கு திருத்தணிக்கு அவர்களுடன் பஸ்ஸில் வந்தவள். தனது அலங்காரத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டு அந்த சிறு அறையில் இருந்தபோது அருகில் வந்து மெல்லிய குரலில் சொன்னாள், என்னுடைய கல்யாணமும் காதல் கல்யாணம்தான். ஆனால் எத்தனை வித்தியாசம். என் மாமியார் குடும்பத்திலேயே ரொம்ப இடக்கு செஞ்சாங்க. இந்த கல்யாணத்திற்கு ஒப்புதல் தரவே இல்லை. மாமியாரின் சில திட்டங்களை என் தந்தை ஒத்துக்கொண்ட பிறகுதான் இந்த திருமணமே நடந்துச்சு. போன மாதம்தான் அப்பா தான் வாங்கி தருவதா சொன்ன ஸ்கூட்டருக்கு பணம் கொடுக்க முடிஞ்சது. அதுக்குள்ளே என் மாமியார் வீட்டவங்க பிடுங்கி தின்னுட்டாங்க. காதலாவது கன்றாவியாவது. என் கணவர் கல்யாணத்துக்கு முன்பு பேசிய பேச்சே வேற. திருமணம் கூடிவிட்ட பிறகு வரதட்சணை சீரு அது இதுன்னு என் மாமியார் கேட்டதற்கு இடையே புகுந்து தடுக்கவே இல்லையே. அம்மாவும் வேணும், காதலியும் வேணும். மீசியை பத்திரமா வச்சுட்டு கூழ் குடிப்பாங்களே, அந்த மாதிரி அவர் ரொம்ப கெட்டிக்காரர். ஆனால் உனக்கு வந்திருக்கும் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் போலிருக்கு. பொறாமை கண்களில் அருவியாக வழிய தன் புகுந்த வீட்டாரை பற்றி கசப்போடு பேசினாள். மூன்றாவது தோழி யசோதா திருமணத்திற்கு வர இயலவில்லை என்று வாழ்த்து மடல் அனுப்பி அத்துடன் ஒரு கடிதத்தையும் வைத்திருந்தாள். சகல வசதிகளும் நிறைந்திருக்கும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தோன்றும் பாசப்பிணைப்பை காதல் என்று சொல்லிவிட முடியாது. இளமையின் கவர்ச்சியால் ஏற்படும் ஈர்ப்பு, இல்லாமையால் இடர்கள் பல ஏற்பட்டும் வயோதிகத்திலே தளர்ந்தும் வியாதியால் ஒடுங்கியும் போன பின்பு ஆணுக்கும் இன்னும் மனைவி மேல் நேசம் இருந்தால் அதுதான் காதல். ஒரு விளக்கத்தை தந்துவிட்டு தான் கல்யாணத்திற்கு வர முடியாததற்காக வருந்தி ஒரு தகவல் அனுப்பியிருந்தாள். எல்லோரும் படுங்க, கொஞ்ச நேரமாவது தூங்கினாதானே வீட்டுக்கு போனதும் வேலைகளை சமாளிக்க முடியும். மாமியார் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அதட்டவே அவர்களது பலகைக்கு சென்றனர். நீயும் படுமா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப அலைச்சல். மாமியார் கூறியதும் மறுக்க முடியாது. பலகை மெத்தை மீது துப்பட்டி ஒன்றை விரித்து தலையணையை வைத்து கொண்டாள். மெல்ல சரிந்தாள். சரிம்மா, குட் நைட் என்றபடி மனைவியை பார்த்து ஒரு புன்னகையை வீசிவிட்டு அருண் தன் தலைக்கு மேலிருந்த பலகையின் மேல் ஆவி ஏறி படுத்துவிட்டான். மெல்லியதாக நீல ஒளியை கக்கிக்கொண்டு விளக்கு எரிந்தது. மின் விசிறிகள் சுழன்றன. ஜன்னல் கண்ணாடி கதவுகள் சாத்திவிட்டதனால் ஓர் இறுக்க உணர்வு. அத்துடன் மனதிலே தோன்றியிருந்த பல சந்தேகங்களின் அழுத்தம் வேறு. வண்டி கடக் கடக் என்ற சத்தத்துடன் வேகமாக விரைந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே மாமியார் லேசாக குரைட்டை விடுவதும் கேட்டது. அவள் கணவர் உறங்கிவிட்டாரா தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. ஆனால் எந்திரித்து நிட்டு நின்றபடி அவனிடம் பேச பயமாக இருந்தது. தலைமீது போர்வையை வழிய விட்டு கொண்டு உறங்க முயன்றாள். உறக்கம் வந்தால்தானே. உள்ளத்திலே அந்த வசந்தத்தில் ஒரு நாள் நிகழ்ந்த சம்பவம் ஒரு தொடர்கதை போல அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டுவது போல மேலும் மேலும் என்று நகர்ந்து கொண்டிருந்தது. மே மாதத்தின் இறுதியில் அவளும் அம்மாவும் பெங்களூருக்கு போக வேண்டி வந்தது. அம்மாவின் சகோதரி லீலாவுக்கு உடம்பு சுகமில்லாது நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். லீலா அம்மாவின் கடைக்குட்டி சகோதரி. சின்ன வயதில் தன் குழந்தையைப் போல் அம்மா அவளை வளர்த்துவிட்ட பாசம். ஒரு 10 நாள் போயிட்டு வரணும். துணைக்கு ஷர்மிளாவை கூட்டிட்டு போகிறேன். அம்மா ஒரே பிடிவாதமாக புறப்பட்டாள். அவர்கள் போய் சேருவதற்குள் லீலா அபாயகரமான நிலையை தாண்டிவிட்டிருந்தாள். அதுதான் ஷர்மிளாவின் முதல் முறை வெளியூர் பயணம். அவளுக்கு பெங்களூர் மிகவும் பிடித்திருந்தது. முன்பு போல் பெங்களூர் இல்லை.
மே மாதம் முடிவடைந்ததுமே சில்லென்று குளிர்காற்று வீசத் தொடங்கிவிடும். இப்பொழுது ஜன நெருக்கமோ என்னவோ, உஷ்ணம் குறைவதில்லை என்று சித்தப்பா அலுத்து கொண்டார். ஆனால் சென்னையைப் போல நெருப்பாக வெயில் எரிக்கவில்லை. மாலையில் வீசிய குளிர்ந்த காற்று உடலுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் மலர்ச்செடிகள், மரங்கள், மேஃப்ளவர், ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்று ரோஜா வண்ண பூக்களும் நெருப்பாக சிவந்த பூக்களும் மரங்களை நிறைந்திருந்தன. ஒவ்வொரு பங்களா தோட்டத்திலும் எத்தனை எத்தனை மலர்கள்! நடைபாதை மீது நின்று தோட்டங்களை ஆவலுடன் வெறித்து பார்த்து மகிழ்ந்தாள். சித்தப்பா வீட்டிலும் ஓர் அழகான சின்ன தோட்டம் இருந்தது. ரோஜாவும் குரோட்டன்ஸும் செழிப்பாக வளர்ந்திருந்தன. சித்தப்பாவுக்கு தோட்டக்கலை மேல் ரொம்ப தீவிரம். தோட்டத்து ரோஜா ஒன்றை கூட யாரும் தொடக்கூடாது. பெங்களூர் போன முதல் நாள் மாலை தோட்டத்தை சுற்றி வந்தவள் அடுத்த வீட்டு மதில் சுவரை தாண்டி இந்த பக்கம் வளர்ந்திருந்த செண்பக மரத்திலேயே அங்கும் இங்கும் பூத்திருந்த மலர்களை வியப்போடும் ஆசையோடும் பார்த்தாள். அடுத்த நாள் காலை குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தோட்டத்திற்குள் புகுந்தவள் மதிலுக்கு அப்பால் தலை நீட்டிய செண்பக மரக்கிளையிலிருந்து சில பூக்களை பறிக்கத் தொடங்கினாள். அடுத்த வீட்டு நாய் ஆக்ரோஷமாக குரைத்தது. பயந்து நடுங்கி போனாள். முன்னங்கால்களை மதில் சுவர் மீது வைத்துக்கொண்டு குரோதமாக அவளை பார்த்து ஆர்ப்பாட்டம் செய்த நாயைக் கண்டு நடுங்கிவிட்டாள். ஆத்திரப்பட்டு அது சுவர் தாண்டி அவள் மேல் குதித்து விட்டாள். ஜானி என்று அதட்டிக்கொண்டு உள்ளே இருந்த வாலிபனை பார்த்து அவளுக்கு வெட்கமாகிவிட்டது. என்னதான் கிளை சித்தப்பா வீட்டு தோட்டத்திற்குள் எட்டி பார்த்தாலும் மரம் அவர்களுடையதாயிற்றே. கை நிறைய செண்பக பூவும் மனம் நிறைய வெட்கமுமாக முகம் சிவந்து போய் அவள் நின்றாள். ஜானி உங்களை ரொம்ப பயமுறுத்தி விட்டது போலிருக்கு. இந்த வீட்டு வாசல் கேட்டின் மேல் ஒரு குருவி வந்து உட்கார்ந்தல் கூட சகிக்காது. பலமாக குறைப்பது வழக்கம் என்றான் அவன். சாரி, உங்ககிட்ட கேட்காமல் பறிச்சது தப்பு என்றபோது அவளது முகமும் காதும் சூடாகி போயின. பரவாயில்ல, என் அத்தையும் அவர்கள் குடும்பமும் ஊரில் இல்லை, கல்கத்தா போயிருக்கிறார்கள். செண்பகப்பூ அத்தனையும் தனக்கு வேண்டும் என்று அழுது அட்டகாசம் செய்ய என் அத்தை மகளும் இல்லை. தாராளமாக நீங்கள் பறிச்சிக்கலாம். தேங்க்யூ என்றபடி அவள் உள்ளே சென்று விட்டாள். மறுநாள் காலை தோட்டத்திற்குள் அவள் வந்தபோது அவள் வரவை எதிர்பார்த்தவன் போல அவன் மரத்தருகே நின்று கொண்டிருந்தான். இந்தாங்க, இந்த பக்கத்து கிளையில் பூத்திருந்த எல்லாவற்றையும் பறித்து தயாராக வைத்திருக்கிறேன் என்றபடி புன்னகைத்தவன் ஒரு பிளாஸ்டிக் பை நிறைய பூ பொட்டலத்தை மதில் சுவருக்கு அப்பால் நீட்டினான். பூவை வாங்கி கொண்டவள் மனதை அவனுக்கு தந்துவிட்டாள். அம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரியாமல் அவள் அடுத்த வீட்டிலிருந்த அவனுடன் நெருங்கி பழகத் தொடங்கினாள். அருண் என்ற அவனது பெயர் பிடித்திருந்தது. படித்தவன், பதவி சானவன், பார்க்க லட்சணமானவன். பல காரணங்களால் அவளுக்கு அவனை ரொம்ப பிடித்துவிட்டது. அவளைப் போல அவனும் அங்கே சில நாட்கள் தான் தங்கியிருந்தான். அந்த சில நாட்களில் ஏற்பட்ட காதல் பின்னர் அவன் தன் கிராமத்திற்கு போன பின்பு காதல் கடிதங்கள் மூலம் தொடர்ந்து முடிவில் திருமணத்தில் முடிந்தது. அருண் அவளை ரொம்பவும் நேசித்தான். அவளும் அவனை மிகவும் காதலித்தாள். வகுப்பு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை இல்லாத காதல் திருமணத்திற்கு தடை ஏதும் சொல்லாத இரு பக்கமும் ஒத்துப்போனார்கள். அவன் தன் குடும்பத்தினரை கடிதம் மூலம்தான் அவளுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தான். அவளும் கடிதம் மூலம்தான் தன் குடும்பத்தை பற்றி உண்மை நிலைமைகளை தெரிவித்திருந்தாள். பல காலம் வாழ்ந்த பின்னர் கூட கணவன் மனைவி ஒருவரையொருவர் புரிந்து கொண்டதில்லை. 10 நாள் பழக்கம், காதல் மயக்கத்தில் கடிதம் தொடர்பு மூலம் தொடர்பு கொண்ட அனுபவம்தான் உண்டு. அதை கொண்டு அவள் அருணை முழுதும் புரிந்து கொண்டு விட்டாள் என்று சொல்லிவிட முடியுமா? அவனது பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அவள் அறிய மாட்டாள். அவனது குடும்பத்தாரை பற்றி சிறிதளவுதான் கடிதம் மூலம் தெரியும். அவர்கள் குணம் எப்படியோ, பழகுவதற்கு எப்படி இருப்பார்களோ. அவளிடம் ஏதும் பேசாது அம்மாவின் அதட்டலுக்கு அடங்கியவன் போல அருண் மேல் பலகையில் ஏறி கொண்டதை நினைத்தபோது அவளுக்கு அழுகை நெஞ்சை அடைத்தது. களத்துப்பேட்டை கிராமத்திலே அவனுடன் தொடங்கப் போகும் மன வாழ்க்கை எப்படி இருக்குமோ? கணவனை சுற்றிலும் ஒரு பெரிய குடும்பம். கல்யாணத்திற்கு வந்தவர்கள் போக வயதின் தள்ளாமையாலும் வீட்டை பார்த்து கொள்ளவும் அங்கேயே தங்கிவிட்டிருந்த பக்கத்து வீட்டு பாட்டி அகிலாண்டம்மாள் எப்படிப்பட்டவளோ? இத்தனை பெரிய குடும்பத்தை நிர்வகித்து சலித்து ஓய்ந்து போயிருக்கும் மாமியார் மூத்தவன் பொண்டாட்டி வீட்டிற்கு வலது காலை எடுத்து வைத்து விட்டாள் என்று அவள் கையில் கரண்டியை கொடுத்து விட்டாள். அம்மாவுக்கு கூட ஒத்தாசை செய்ய அலுத்து கொண்டு நாவலுடன் கை நகத்தை கடித்து கொண்டு உட்கார்ந்து பழக்கப்பட்டவள். சென்னையில் நாகரிக வாழ்விலே ஒன்றி வளர்ந்தவள். பட்டிக்காட்டில் ஒரு பெரிய குடும்பத்திலே உழைத்து ஓடாக வேண்டுமென்றால் அவளுக்கு திகிலாகத்தான் இருந்தது. துக்கமாக இருந்தது. ஓவென்று கத்த வேண்டும் போல் இருந்தது. தாடை இறுக கண்ணீர் துளிகள் கழுத்தை நனைக்க பலகையோடு ஒட்டி படுத்திருந்தாள்.
அத்தியாயம் 2. விடியும் முன்பே திருச்சியை வந்தடைந்து விட்டனர். அருணின் நண்பர் ஒருவன் காருடன் வந்திருந்தார். புலி மூட்டையாக அத்தனை பேரையும் அடைத்து கொண்டு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த களத்துப்பேட்டைக்கு பயணமானார்கள். ஒரு வழியாக கார் ஊரை அடைந்து புழுதியாக தெரிந்ததொரு தெருவுக்குள் நுழைந்து கடைசி வீட்டருகே நின்றது. அதற்குள் தெருவிலிருந்த அத்தனை வீட்டு பெண்களும் வெளியே வந்து விட்டனர். பகவதி அம்மாளின் பட்டணத்து மருமகளை பார்க்க ஆசை. கோலம் போட்டு செம்மண் கட்டிய வாசலில் கணவனுடன் நின்றாள். சுமங்கலி பெண் ஒருத்தி உள்ளே இருந்து வந்து ஆரத்தி சுழற்றிய பின்பு மாமியாரின் உத்தரவுப்படியே வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள். வீட்டை சீர்திருத்தியிருக்கிறேன் என்று கணவன் சொல்லியிருந்தான். அவள் எதிர்பார்த்தது போல வீடு புதிய பாணியில் மாற்றப்பட்டிருக்கவில்லை. பழைய காலத்து கிராமத்து வீடு. தெருவிலிருந்த மற்றவைகளை விட கொஞ்சம் பெரியதாக தோன்றியது. சுவற்றுக்கு புதிதாக சாயம் அடித்து சிவப்பு சிமெண்டில் வீடு தரை இருந்தது. இதுதான் சீர்திருத்தம் போலும். வாயிலில் 2 பெரும் திண்ணைகள், பச்சை சாயமடித்த தூண்கள், அன்னப்பறவைகள் கொஞ்சிக் கொண்டிருந்த கோலத்தை சித்தரித்த பழைய காலத்து தேக்கு கதவு, உள்ளே சற்று இருளாக தெரிந்த நடை, அதிலும் ஒரு திண்ணை, பின்னர் பளிச்சென்று வெளிச்சம் வீசிய கம்பி போட்ட முற்றம், 4 புறம் தாழ்வாரம், ஒவ்வொன்றின் முடிவிலும் அறைகள், பின்னர் 2வது கட்டு என்ற பழைய சம்பிரதாயத்தை ஒட்டி கட்டப்பட்ட வீடு. என் பாட்டங்காலத்து வீடு, கல்கோட்டை மாதிரி இருக்கும். நாத்தனார் துளசி காதருகில் வந்து சொன்னபோது முகத்தை லேசாக சுழித்து கொண்டாள். பணவசதியுடன் வாழ்கிற அவள் கணவன் பழைய காலத்து வீட்டை இடித்து தள்ளி மிகவும் நாகரிகமானதொரு பங்களாவை ஏன் கட்டியிருக்க கூடாது? தொலையட்டும், கிராமத்து வீடு அப்படியே இருக்கட்டும். அவர்களது தம்பிகள் இருவரில் யாராவது எடுத்துக்கொண்டு வாழட்டும். அருண் படித்த படிப்பையெல்லாம் உதறிவிட்டு இந்த கிராமத்திலே வாழ வேண்டிய நிர்பந்தம் என்ன? அவளை தேடிக்கொண்டு சிநேகிதிகள் யார் இந்த கிராமத்திற்கு வரப்போகிறார்கள்? வந்தாலும் இந்த பழங்காலத்து வீட்டை பார்த்து அவளை யார் பரிகசிப்பார்களோ? கல்லூரி தோழி கனகவல்லிக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. சென்னையிலேயே மாமியாரின் வீடு அமைந்து போனது. ஒரு தடவை அவள் தோழிகளையெல்லாம் அழைத்து ஒரு பார்ட்டி வைத்தாளே, எத்தனை அமர்க்களமாக இருந்தது! வீட்டை சுற்றி எல்லோருக்கும் பெருமையுடன் காட்டினாளே. டெலிவிஷன், வீடியோ, 2-in-1 ஃப்ரிட்ஜ் என்று எத்தனை சாமான்கள்! ஒவ்வொரு அறையும் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது! மந்தைவெளி மகாலிங்க தெருவில் ஓட்டுக்கூரையில் வசித்தது போதும் என்று அலுத்துப்போய் வாழ்க்கையில் பல கனவுகள் கண்டு கொண்டிருந்தவள் அவள். புகுந்த வீடு பண வசதி இல்லை என்றால் ஆசையை ஒதுக்கிவிடலாம். வசதியுள்ள அருண் கட்டுப்பெட்டுத்தனமாக பழங்காலத்து வீட்டையே கட்டிக்கொண்டு வாழ நினைத்தால் அடிவயிற்றிலிருந்து புறப்பட்டது ஏக்கம். நெஞ்சு வரை எட்டி நாவில் வேப்பங்காயாக வழிந்தது. அதற்கு பின்னர் அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட தனிமையில் அவகாசம் கிடைக்கவில்லை. பின்கட்டு முற்றம் குளியலறைக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. மரத்தில் ஆன தடுப்புகளை வைத்து அருண் அதை குளியலறையாக மாற்றிவிட்டிருந்தான். வெந்நீர் பானையில் காய்ந்து கொண்டிருந்த நீரை எடுத்து பெரிய பித்தளை அண்டாவில் யாரோ ஒரு பெண் விளாவிக் கொடுக்க அவள் தடுப்புக்குள் மறைந்து குளிக்க முயன்றாள். அதற்கு கூட பெருத்த சிரமம். குளிக்கிறீங்களா? சோப்பு இருக்கா? துவாலை வேண்டுமா என்று அந்த தடுப்புக்குள் நாத்தனாரும் உறவுக்கார பெண்ணும் பல தடவை எட்டி பார்க்க அவளுக்கு ரொம்பவே கூச்சமாக இருந்தது. கதவை சாத்திக்கொண்டு நிம்மதியாக ஷவரை திறந்துவிட்டு பூவாக கொட்டும் நீரில் குளிக்க முடியாது. இது என்ன அவஸ்தை! அவர்களது மந்தைவெளி வீடே தேவையில்லை போலிருக்கே. கீழ்கள் பெயர்ந்து கதவு ஆடிக்கொண்டிருந்த போதிலும், தரையெல்லாம் பாசி படர்ந்து வழுக்கிக் கொண்டிருந்த போதிலும் அது ஒரு தனி குளியலறை. ஆனால் இங்கு எல்லாம் பொதுவான சங்கதியாக இருக்கிறதே. ஒரு வழியாக மாற்றுடையில் வந்தவளை மாமியார் உடனே பூஜை விளக்கை ஏற்றும்படி கட்டளையிட்டாள். கூடத்தின் ஒரு பக்கத்தில் இருந்த அறையின் சுவற்றில் அத்தனை தெய்வங்களும் படமாக குடியேறியிருந்தனர். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அறையை பெருக்கி சுத்தமாக தொடச்சி, படங்களை தொடச்சி, குத்து விளக்கை கழுவி, காமாட்சி விளக்கையும் கழுவி சுத்தப்படுத்தி, திரி போட்டு எண்ணெய் விட்டு ஏற்றணும். மற்ற நாள் படங்களுக்கு புதுசாக பூமாலை போட்டு விளக்கேற்றினாலே போதும். மாமியார் சொன்னதை கேட்டு அவளுக்கு தலை சுற்றியது. விளக்கேற்றிட்டு சீக்கிரமாக நீயும் அருணும் போய் பாட்டியை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மாமியார் உசுப்பினாள். அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அருணுடைய சகோதரி, 2 சகோதரர்கள், தாய் இவர்களை தவிர அவளது தந்தை வழி பாட்டியும் இருக்கிறார்களே. இந்த வீட்டில் மாமியார் மட்டுமல்ல, அவளது மாமியாரும் இருக்கிறாள் என்பதை மறந்துவிட்டாள். பூஜை அறையில் விளக்கை ஏற்றிவிட்டு தன்னுடைய காமாட்சி விளக்கையும் ஏற்றி கணவனுடன் விழுந்து கும்பிட்டுவிட்டு தாழ்வாரத்தின் மறுகோடிக்கு விரைந்தாள்.
சமையல் அறைக்கு எதிர்ப்பக்கமாக இருந்த அந்த கடைசி அறையில் அகிலாண்டம்மாள் தள்ளாமையுடன் ஒரு கட்டிலின் மீது படுத்து கிடந்தாள். கல்யாணத்திற்கு வர முடியாது போய்விட்டதால் பேரனின் மனைவியை பார்க்க ஆசையுடன் காத்திருந்தாள். பாட்டி, நாங்கள் உள்ள வரலாமா? குரல் கொடுத்துவிட்டு அருண் குழல் விளக்கை போட்டான். மக்கள் வாசனையும் மருந்து நெடியுமான கலவை மனம் வீசிய ஓர் அறைக்குள் புகுந்தாள் ஷர்மிளா. பாட்டி கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தாள். வயோதிகத்தில் உடல் தளர்ந்து விட்டிருந்தவள் தோளின் மீது அவிழ்ந்து புரண்ட கூந்தலை கூட அள்ளி சொருகி கொள்ள முடியாது பலவீனமாக இருந்தாள். தொங்கிய தன் நரைத்த புருவங்களை உயர்த்தி அவளை ஏற இறங்க பார்த்தாள். வாமா வா என்று பொக்கை வாய் புன்னகை செய்தாள். பாட்டி, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனைவிக்கு சைகை செய்துவிட்டு அவளுடன் சேர்ந்து தரையில் குனிந்து வணங்கினான். 2 பேரும் மகராசங்களா இருக்கணும். என் சின்ன மருமக வந்தாச்சு, என்னை நல்லா கவனிச்சுப்பான்னு தெம்பா இருக்கு. கிழவி முணங்கியதை கேட்டு அதிர்ந்து போனாள் ஷர்மிளா. இதென்ன கூத்து? இந்த கிழவிக்கு நான் நர்ஸ் வேலை செய்ய வேண்டுமா என்று நினைத்தாள். பாட்டி பத்திய சாப்பாடு சாப்பிட்றவங்க. அவங்களுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கிற கஞ்சியையும் ஊறுகாயையும் உன் கையால் முதல்ல கொண்டு வந்து கொடுத்துடு. அப்புறமா நம்ம சாப்பிட்லாம், அருண் உத்தரவிட்டான். புது மருமகள் என்றதும் அவள் வீட்டில் எல்லோரும் கொண்டாடி கொள்வார்கள் என எதிர்பார்த்தாள். ராணியை போன்ற வரவேற்பும் உபச்சாரமும் இருக்கும் என்று எண்ணிய அவளது கனவு சிதைந்தபோது எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாது உள்ளே சென்றாள். பாட்டிக்கு உன் கையால் முதல்ல ஒரு வாய் பாயாசம் கொடு. உன் வரவு இனிப்பா இருக்கட்டும். உறவுக்காரி ஒருத்தி பாயாசத்தை கிண்ணத்தில் ஊற்றி அவளிடம் தந்தாள். அவங்க சாப்பாடு ரொம்ப பத்தியமாக இருக்கணும். அதிக உப்பு உரப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நாளிலேருந்து அவங்கள நீ தான் கவனிக்கணும். எல்லாம் உன் பொறுப்பு தான் இனிமே என்றாள் மாமியார் பகவதி. பாட்டியின் உணவுகளை ஒரு தட்டில் வைத்து பாயாச கிண்ணத்துடன் உள்ளே வந்தாள். அவளுக்கு நல்ல பசி. காலையில் வழியில் ஒரு ஹோட்டலில் கும்பலோடு கும்பலாக இறங்கி ஒரு இட்லியும் 1/2 டம்ளர் காப்பியும் தான் சாப்பிட்டிருந்தாள். வீட்டிற்குள் நுழைந்ததுமே சமையல் அறையிலிருந்து எழுந்த மசாலா வாசனை நாக்கில் நீர் ஊறச் செய்தது. சாப்பிட்டு விட்டு களைப்பு போக கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்று உடம்பு துவண்டு கொண்டிருந்தது. பாட்டியின் அருகில் கிடந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்து பாட்டி மெல்ல சாப்பிடும் வரை பொறுமையுடன் உபசரிக்க நேர்ந்தது. சாப்பிட்டு முடித்து கையை தட்டிலேயே கழுவி வாயை துடைத்து கொண்டாள் பாட்டி. கொஞ்சம் தலகாணிகளை உயரமாக அடுக்கி வச்சு என்னை படுக்க வச்சுட்டு போ. விளக்க அணைக்க மறந்துடாத. ஜன்னலை லேசாக திறந்து வை. விசிறியை நிதானமாக ஓட விட்டுட்டு போ. பாட்டி மளமளவென்று உத்தரவிட்டாள். பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அவள் எல்லாவற்றையும் செய்து முடித்தாள். வரேன் பாட்டி என்று அடிக்குரலில் முணுமுணுத்துவிட்டு வேகமாக வெளியே வந்தாள். முதல்ல எல்லோருக்கும் மருமக பரிமாறட்டும். அவதானே இனி வீட்டுக்கு பொறுப்பாளி என்று யாரோ உறவுக்காரி ஒருத்தி குரல் கொடுக்க கைத்தட்டலும் சிரிப்புமாக அந்த வேலை அவள் தலை மீது சுமத்தப்பட்டது. அந்த வீட்டின் பெரிய கூடத்திலே பலபலவென்று மின்னிய தேக்கு மர ஊஞ்சல் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு இருபுறமும் தரையில்தான் இலை பரப்பி எல்லோரும் சாப்பிட தயாராக உட்கார்ந்திருந்தனர். சுவர் ஓரமாக ஒரு சிறு மேஜையும் ஒற்றை நாற்காலியும் போடப்பட்டிருந்தன. கடையை திறக்க கிளம்பும்போது அருண் சட்டை பேண்டோட கீழே உட்கார முடியாட்டா நாற்காலியில உட்கார்ந்து சாப்பிடட்டும். இன்னைக்கு மாப்பிள்ளையா லட்சணமா பந்தியில உட்கார்ந்து சாப்பிடட்டும் என்றாள் நாத்தனார் துளசி. எல்லோரும் சிரித்தார்கள். ஷர்மிளாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டுதான் வந்தது. ஆனால் வாயை திறக்க முடியுமோ? முதல் நாள் வீட்டிற்குள் புகுந்திருக்கும் மருமகள் அவள். ரொம்ப ஆத்திரக்காரி என்ற பட்டத்தை உடனடியாக கொடுத்து விடுவார்களே. அவர்கள் எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு அவர்கள் சாப்பிட்டு எழுந்ததும் வேலைக்காரியுடன் எச்சில் இலைகளை எடுத்து பின்னால் இருந்த தோட்டத்தில் வெட்டி இருந்த குழிக்குள் போட்டுவிட்டு இடத்தை சுத்தம் செய்து முடித்த பின்னர் அவள் சாப்பிட உட்கார்ந்தாள். தாழ்வாரத்தில் விரித்திருந்த பட்டுப்பாயில் அம்மா தம்பிகளுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தான் அருண். தன்னந்தனியே அவள் ஆறிப்போன சோற்றையும் குழம்பையும் யாரோ பரிமாற சாப்பிட்டாள். கண்ணில் நீர் புரண்டது. துக்கம் நெஞ்சை அடைத்தது. வந்ததும் வராததுமா அவளை வேலைக்காரி போல ஒதுக்கிவிட்டார்களே, என்ன அநியாயம்! மனம் குமுறியது. அதற்கு பின்னர் அவளுக்கு மூச்சுவிட நேரமின்றி ஒரே வேலை வேலை என்று மூழ்கி போனாள். வந்திருந்த உறவு பெண்களுக்கு அவளது கல்யாண புடவைகள் நகைகள் பெட்டியிலிருந்து எடுத்து வந்து காட்ட வேண்டியிருந்தது. சீதனமாக நான் வேணான்னு சொல்லிட்டேன். இங்கே கிடக்கிற பாத்திரம் பண்டம் 7 தலைமுறைக்கு ஆகுமே. ஒவ்வொரு தடவையும் மாமியார் பெருமையாக சொன்னபோது அவள் தலையில் அடித்தது போன்ற வேதனை. சீதனம் வேண்டாம் என்று பிள்ளை வீட்டார்கள் சொன்னதும் அவள் தாய் சட்டென்று மணிப்பரிசை மூடிக்கொண்டு விட்டது அக்கிரமம்.
புகுந்த வீட்டில் உறவினர் முன் அவள் மானம் பறிபோகிறதே. ஒரு வெள்ளித்தட்டு, சந்தன கும்பா, பன்னீர் செம்பு இவைகளையாவது வாங்கி தந்திருக்கலாம். கட்டின புடவையுடன் அனுப்பிவிட்டார்களே, பின்னால் எத்தனை ஏச்சுக்கு இது இடமாகும். எல்லோருக்கும் வெத்தலைப்பாக்கு, கல்யாண பலகாரம் எல்லாமே எடுத்து கொடுமா. மாமியார் மீண்டும் உத்தரவிட்டாள். வீட்டையே ரெண்டாக்கி கொண்டிருந்த உறவினர்கள் காப்பி டிஃபனையும் சாப்பிட்டுவிட்டு வெற்றிலை பாக்கு முதலிய சம்பிரதாயத்துடன் வீட்டை விட்டு அகன்றனர். இரவு சமையலுக்கு உள்ளே புகுந்த மாமியார் பகவதி தன் புது மருமகளை கூப்பிட்டாள். இரவு சமையலை மிக சாதாரணமா எளிமையா சமைச்சாலே போதும். வீட்டில் யாரும் இரவில் கனமாக சாப்பிட மாட்டாங்க என்று வீட்டின் நடைமுறையை போதிக்க தொடங்கினாள். விளக்கு வைத்த பின்னர் மறுபடி பாட்டியை அவள் சென்று கவனிக்க வேண்டியிருந்தது. இரவு சாப்பாட்டை எல்லோருக்கும் பரிமாற வேண்டிய வேலையும் அவளுடையதாக இருந்தது. சமையல் அறையை ஒழுங்கு செய்துவிட்டு அவள் படுக்கைக்கு கிளம்புவதற்குள் மணி 10 விட்டது. அருணுக்கு பசும்பாலை காய்ச்சி டம்ளரில் நிறைத்து மிதமான சர்க்கரை போட்டு கலக்கி கையில் எடுத்துக்கொண்டு அவள் தங்களது அறைக்குள் சென்றாள். பாட்டியின் அறைக்குள் இடதுபுறமாக பின்பக்கத்து தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த அறைதான் அருணுடைய படுக்கை அறையாக இருந்தது. வந்ததும் வராததுமாக உனக்கு இந்த வீட்டில் ஏகப்பட்ட வேலை, பழகிவிட்டால் இது ஒரு பாரமா தெரியாது. அருண் சொல்லிக்கொண்டு அவளது கரத்தில் இருந்த டம்ளரை வாங்கி கொண்டான். நீ பாதி சாப்பிடு, உபசரித்தான் அவன். வேண்டாம். அவள் திரும்பி கண்களை ஓடவிட்டாள். திருமண வாழ்க்கையை பற்றி அவள் கொண்டிருந்த கனவுகள் எத்தனையோ. அவளும் அன்பு கணவன் அருணும் திருமணத்திற்கு பின்னர் தேன்நிலவுக்கு, கேரளாவுக்காவது பம்பாய்க்காவது போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவளது தோழி யசோதா கல்யாணத்திற்கு பின்னர் தேன்நிலவுக்கு மைசூருக்கு போய் வந்தாள். இவளோ கோவாவுக்கு போய் வர வேண்டும், ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வந்து தோழியை பார்த்து பல கதைகளை அளக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். மூக்கனாம் கயிற்றை போட்டு மாட்டை நேரே கொட்டிலில் கொண்டு வந்து அடைத்து விட்டதைப் போல் புதுமணப்பெண்ணை நேரே கிராமத்திற்கு இழுத்து வந்து வீட்டிற்குள் புகுந்ததும் கரண்டியை கையில் தூக்கி கொடுத்து இடுப்பு முறிய வேலை வாங்க கோபத்துடன் கொந்தளித்தபடி கண்களை ஓடவிட்டாள். அந்த அறையில் போட்டிருந்த கட்டிலில் கிடந்த பஞ்சு மெத்தை மீது சுத்தமானதொரு புது விரிப்பை பரத்தி வைத்திருந்தார்கள். ஜன்னலில் கூட புது திரை மெல்ல ஆடியது. ஆனால் அறைக்கு மூலையில் அரிசி மூட்டைகளும் பருப்பு மூட்டைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. புதுமண தம்பதியரின் அறையா இல்லது வீட்டின் உக்கிரான அறையா? தாடை இருக்க கணவனை உற்று பார்த்தாள். நாளைக்கு இந்த மூட்டையெல்லாம் கொண்டு போய் பின்பக்கத்தில் இருக்கிற கிடங்கில் வைக்க சொல்லிடுறேன். அவசரத்தில் இதெல்லாம் யாரோ இங்கே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. சொல்லிக்கொண்டே அவளது கரத்தை பற்றி தன் அருகே இழுத்து கொண்டான். உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ மறந்துடாத. தினமும் நீ என்னை விடியறதுக்கு முன்னாடியே எழுப்பி விட்டுடணும். கொட்டில் கட்டியிருக்க மாடுகள்லேருந்து பால் கறக்க ஆள் வருவாங்க. கூடவே நின்று பாலை கறந்ததும் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிற முக்கியமான வேலை உன்னோடது. அதுக்குள்ளே நீ வெந்நீர் போட்டு குளிக்க தண்ணி எடுத்து வச்சிடு. நீயும் குளித்து முடித்து தயாராகிடு. எங்கள் அம்மா ரொம்ப பாவம். இவ்வளோ வருஷமாக இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் ஏற்று ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இனியாச்சும் ஓய்வாக இருக்கணும், அவங்களுக்கு நீ தான் உதவி செய்யணும். அவ்வளோதானா? இன்னும் ஏதாச்சும் சொல்ல போறீங்களா என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. அவ்வளவு கோபமாக இருந்தாள். எதுவும் சொல்லாமல் மௌனமாக அவள் தலையை குனிந்து கொண்டாள். உங்கள் வீட்டு சமையல் பக்குவ முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். நீ அம்மா கிட்ட சமைக்க கற்றுக்கணும். வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு முழுசாக ஏற்றுக்கணும். ஏன்னா நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அவன் சொல்லிக்கொண்டே போனான். நீயும் நானும் ஈருயிர் ஓருயிராக வாழ வேண்டும். தனியே வெளியூருக்கு சுற்றுப்பயணம் போக வேண்டும். சினிமா, டிராமா முதலியவற்றிற்கு ஜோடியாக சென்று கண்டு கழிக்க வேண்டும் என்று எதையும் சொல்லாது, இந்த வேலை உன்னுடையது, அந்த வேலை உன் பொறுப்பு என்று பேசிய அவன் தோரணையை அவளால் தாங்க முடியவில்லை. அழுகை தொண்டையை எட்டியது. சமாளிக்க முடியாது அவள் திடீரென்று விம்மிவிட்டாள். ஷர்மிளா, எதுக்கு அழுவுற? ஏன், என்னாச்சு? பதறிப்போனான் அவன். வீட்டுக்கு தலைவனாக குடும்பத்தை காக்கும் பொறுப்புடையவனாக இருக்கிறவன், நன்கு படித்தவன், அவளை புரிந்து கொள்ளாது 10ஆம் பசலித்தனமாய் பேசுகிறானே. கைக்குட்டையால் அவளது கண்ணீரை துடைத்து ஆறுதல்கள் பல சொன்னான். உன் வீட்டு நினைவு உன்னை வாட்டுகிறது, புரிகிறது. கொஞ்ச நாள் ஆனதும் இந்த வீட்டு நினைவு உன்னை எங்கும் போகாமல் ஈர்த்து கொண்டுவிடும். ஷர்மிளா, அழாத. நீ அழுதாள் என்று கெஞ்சினான். அவனது மார்பில் முகத்தை பதித்து கொண்டு சிறிது நேரம் அவள் விசும்பினாள். அத்தியாயம் 3. ஆரம்பத்தில் விடியலுக்கு முன் எழுந்திருப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. மந்தைவெளி மகாலட்சுமி தெருவில் அவள் பெற்றோர்களுடன் வசித்தபோது விடிந்த பின் வெகுநேரம் சென்றுதான் எழுந்திருப்பது வழக்கம். தம்பி காலேஜுக்கு போகணும், எந்திரி. அம்மா பலமுறை குரல் கொடுப்பாள். போகட்டும், நான் எதுக்கு எந்திரிக்கணும்? அரை தூக்கத்திலேயே முணங்குவாள். அவனது புத்தக அலமாரி கிட்ட தரையில் படுத்துட்டு இருக்கியே,
உன்னை தாண்டி அவன் எப்படி புத்தகங்களை எடுத்து வச்சுக்க முடியும்? என்ன பொண்ணு நீ? அப்பா கூட காய்கறி மார்க்கெட்டிலிருந்து திரும்பியாச்சு. இன்னுமா தூங்குற? அம்மா மறுபடி குரல் கொடுப்பாள். எந்திரிம்மா, இப்படி தூங்குனா மாமியார் வீட்டில் எப்படி வாழ போறியோ? வீட்டு வேலைக்காரி துடைப்பமும் வாளியுமாக தலைமாட்டில் வந்து நிற்பாள். எழுந்திரிம்மா. அப்பா அதட்டிய பின்புதான் மெல்ல எழுந்து உட்காருவாள். BA படிப்பு முடித்த பின் கல்லூரிக்கு போக வேண்டிய அவசரமும் இருக்கவில்லை. பொழுது அவள் முன் நீண்டு கிடந்தது. அதை கழிப்பது எப்படி என்றுதான் அவள் அப்போதெல்லாம் கவலைப்பட்டாள். ஆனால் இப்போது கோழி அடுத்த வீட்டு கூரையிலிருந்து கூவத் தொடங்கியதுமே தானே விழிப்பு ஏற்பட்டது. அதற்கு பின் படுக்கையில் இருப்பு கொண்டதில்லை. கணவன் எழுந்திருக்கும் முன்பே அவளது காரியங்கள் ஆரம்பமாயின. வெந்நீருக்கு காத்திருக்காமல் பச்சை தண்ணீரிலேயே குளித்து மாற்றுடை அணிந்து பூஜை விளக்கை ஏற்றி வீட்டு சமையலறைக்குள் புகுந்து மூச்சு விடவும் நேரம் இருக்கவில்லை. எரியும் அடுப்பை தனித்துவிட்டு இடையே ஓடி கணவனுக்கு வெந்நீர் எடுத்து வைத்து உபசரிக்கவும், இருமிக்கொண்டே அவளை கூவி அழைக்கும் பாட்டியை ஓடி கவனித்து அவள் ஏவிய சில பணிகளை செய்து முடிக்கவும், பின்னர் எல்லோருக்கும் கூடத்தில் இலை விரித்து இட்லி சட்னி பரிமாறி காப்பி டம்ளரில் நிறைத்து கொண்டு வந்து வைப்பதற்குள் மணி காலை 8ஐ தாண்டிவிடும். கடைக்கு செல்ல ஆயத்தமான கணவன் பின் நிழலாக தொடர்ந்து வாசல் வரை வழி விட்டுவிட்டு உள்ளே திரும்பினால் இன்னொரு மூச்சு வேலை காத்து கிடந்தது. முதல் நாள் வீட்டு வேலைகள் மிக பிரமிப்பை தந்தன. முதுகு பலமாக வலித்தது. வெளியே சொல்ல முடியாமல் ரகசியமாக கண்ணீர் வடித்தாள். ஆனால் சில நாட்களுக்கு பின்னர் எண்ணெயிட்ட சக்கரம் போல அவளால் வேகமாக எல்லாவற்றையும் கவனிக்க முடிந்தது. வீட்டு வேலைகள் அத்தனையும் ஒரு பாரமாக தெரியவில்லை. ஆனால் அவளது எதிர்பார்ப்புகள் தான் ஏமாந்து சுருங்கி போனது. என்னென்னவோ எதிர்பார்த்து ஆசையில் பூரித்து போயிருந்த உணர்வுகள் அதிர்ச்சியில் வேதனையில் துவண்டு போயின. என் உயிருக்கும் இனியவள் நீ. உன்னை விட்டு ஒரு கணம் கூட பிரிய என் மனம் ஒப்பாது. வெகு விரைவில் நம் பெற்றோர்களை அணுகி திருமணம் முடித்துக்கொண்டு உன்னை என் வீட்டின் தலைவியாக என் இதயத்தின் ராணியாக வைத்து வாழும்போது வாழ்க்கை என்று நமக்கு வசந்தமாகிவிடும் என்று அவன் எழுதிய கடிதங்களில் ஒன்றை எடுத்து படிக்கும்போது அவளுக்கு கோபம் நெஞ்சு வரையில் குமுறிக்கொண்டு தான் வந்தது. நின்று நிதானித்து பேசக்கூட அவனுக்கு பொழுதில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தான். காதல் என்ற உணர்வில் மயங்கி கனவு உலகிலே மிதந்து கொண்டிருந்தபோது அவளுக்கு அவனது கடிதங்கள் தபாலில் வந்து விட்டாலே போதும். அவைகளை பல முறை படித்து மகிழ்ச்சியில் திளைத்தாள். அவனுடைய மனைவியாக வாழ்க்கை அவளுக்கு அளிக்கப் போகும் சுகபோக பாக்கியங்களை எண்ணி ஆனந்தப்பட்டாள். ஆனால் உண்மையாகவே அவன் மனைவி என்ற அந்தஸ்தை அடைந்துவிட்ட போது வாழ்க்கை அவளுக்கு என்ன அளித்தது? காலையில் எழுந்ததும் தோட்டத்திலே பல் விளக்கிக் கொண்டு பால் கறப்பவரை மேற்பார்வையிடுவது, அவசரமாக குளித்து காப்பி பலகாரத்தை முடித்து கொண்டு அடுத்த டவுனில் அவன் நடத்தி கொண்டிருக்கும் மின்விசை உபரி பொருட்கள் கடையை திறக்க ஓடுவது, பகல் சாப்பாட்டிற்கு கூட வீடு திரும்ப முடியாது. கடையில் வேலை. வேலையாளிடம் டிஃபன் செட்டிலே மனைவி கொடுத்தனுப்பும் சாப்பாட்டை உண்டுவிட்டு இரவு 9 மணிக்கு களைத்து சோர்ந்து போய் வீடு வருவது, குளிப்பது, கோயிலுக்கு போய் வருவது, சாப்பிடுவது, உறங்குவது. எந்திரமாக அவன் உழைத்தான். சின்ன வயதிலேயே பெரிய குடும்பத்தை விட்டு போன அப்பாவின் ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு பொறுப்பை வாரி தலைமேல் போட்டுக்கொண்டு உழைத்தான். பற்றாக்குறையின்றி எல்லோரும் சுகமாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அவள் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை. பெரிய கூடம், 4 பக்கம் தாழ்வாரம், 2வது கட்டு, பின்னால் பெரிய காய்கறி தோட்டம், கொட்டிலில் மாடுகள் என்ற வாழ்க்கைக்கு பதில் நகரத்திலேயே ஒரே ஒரு அறை மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் கணவன் மனைவி என்ற 2 பேர் மட்டும் உள்ளதொரு தனி குடித்தனமாக இருந்து விட்டிருந்தால், காலையில் குறித்த நேரத்திற்கு வேலைக்கு போய்விட்டு 5 மணிக்கு பின் வீடு திரும்பும் கணவனை அவள் எத்தனை ஆவலுடன் வரவேற்பாள். இரவு உணவை ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு ஸ்கூட்டரில் அவன் பின்னால் தோளை தொட்டுக்கொண்டு நகரத்தை பவனி வரும் சுகம். 9 மணி காட்சிக்கு கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்கும் சுவாரஸ்யம். கடற்கரையில் உலாவி விட்டு பின்னர் ஸ்கூட்டரில் சவாரி செய்து நெடுஞ்சாலை மூலையில் வடக்கத்தியர் ஒருவர் வைத்திருக்கும் உணவு கடை முன் எல்லோரும் நின்று கொண்டு சமோசாவும் புதினா சட்னியும் சன்னா பரோட்டாவும் வாங்கி ஆளுக்கு பாதியாக பங்கிட்டு கொண்டு நின்றபடியே ஒரு தட்டில் வைத்து சாப்பிட்டுவிட்டு கை விரல்களை சப்பிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் இடித்துக்கொண்டு தங்களை புதுமணம் புரிந்த தம்பதியர் என்று தமுக்கு கொட்டி கொள்வதின் அலாதி சுகம் இந்த கிராமத்து வாழ்வில் ஏது? இதையெல்லாம் எண்ணி ஏக்க பெருமூச்சு விட்டாள். ஒரு நாள் இரவு தனியாக இருவரும் தங்கள் அறையில் இருந்தபோது அவள் மெல்ல சொல்லி பார்த்தாள். நீங்க படித்த படிப்புக்கு நகரத்தில் ஏதாவது வேலை கிடைக்காதா? சட்டுன்னு கிடைக்காது,
கொஞ்சம் 4 கம்பெனி ஏறி இறங்குனா ஒரு சமயம் வேலை ஏதாச்சும் கிடைக்கலாம். நீங்கள் ஒரு வேலை தேடிக்கொண்டு நாம் இருவரும் ஏன் பட்டணத்தில் போய் வசிக்கக்கூடாது? நீ என்ன சொல்கிற ஷர்மிளா? நாம் ஏன் தனி கொடுத்தனம் செய்யக்கூடாதுன்னு கேட்குறேன். ஒரு கணம் அருண் முகத்திலே கோபம் மின்னல் அடித்து மறைந்து விட்டது. ஆரம்பத்திலே நான் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன்னு உனக்கு என்னை பற்றின எல்லா விவரமும் சொல்லியிருக்கேனா இல்லையா? பெரிய குடும்பம்னா கௌரவமான குடும்பம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 தம்பிங்க, கல்யாணத்துக்கு இருக்கும் ஒரு தங்கை, நோயாளி பாட்டி, விதவை தாய் என்ற ஒரு பெரிய குடும்பம்னு நான் நினைக்கல. பட்டென்று பதில் சொல்ல துடித்தாள். ஆனால் பேச துணிவில்லை. அடுத்தடுத்து வார்த்தைகள் தடித்து பெருத்த சண்டையாகிவிட்டால். சொல்லப்போனால் ஷர்மிளா ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவள். வீட்டிலேயே தம்பியுடனோ அக்காவுடனோ அவள் சண்டை ஏதும் போட விரும்புவதில்லை. விளையாடும்போது அவர்களது கை ஓங்கி போனால் மெல்ல பின்வாங்கிவிடும் சுபாவம். சுற்றத்தாரை துறந்து வெளியூரில் முன்பின் பழக்கமில்லாத ஒரு கிராமத்து வாழ்க்கையில் புகுந்து விட்டிருக்கும்போது அவளுக்கு துணையாக அவள் பக்கம் பேசக்கூடிய அன்பான ஒருவன் கணவன்தான். அவனையே வம்புக்கு இழுத்து விரோதித்து கொள்ள முடியாதே. உங்கள் தம்பிகள் இருவரும் கல்லூரி படிப்புக்கு வந்துவிட்டவர்கள். அவர்களில் ஒருவர் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கலாம், அவள் மெதுவாக சொன்னாள். இன்னும் அவர்கள் இருவரும் படிப்பை முடிக்கவில்லை. அம்மா தன்னந்தனியாக கிராமத்தில் என் உதவி இல்லாமல் இருக்க முடியாதே. தங்கைக்கு கல்யாணம் செய்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் நகரத்தில் ஒரு பெரிய கடை ஆரம்பித்து அதை சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன். அந்த கடையை இன்னும் விருத்தி செய்து வியாபாரத்தை அதிகரிக்க செய்யணும்னு ஆவலாக இருக்கேன். நம்ம வீட்டு பின்பக்க தோட்டத்திலே விளையிற காய்கறிகள் நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கிறது. இங்கே இருக்கிற அமைதியும் சுகமும் பட்டணத்தில் கிடைக்காது. 10 நாள் போய் மாறுதலுக்கு வேணும்னா தங்கலாம். ஆனால் நிரந்தரமாக இருக்க எனக்கு நான் பிறந்த ஊர் தான் பிடிக்கும் என்றான் அவன். ஆனால் வைத்திய வசதிகள் எதுவும் இங்கே அதிகமாக கிடையாதே. நமக்கு அப்படி பெரிய வியாதிகள் வரணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? இந்த கிராமத்திலேயே கைராசியான எங்கள் குடும்ப டாக்டர் சிவகாமி இருக்கார். அதுக்கு மேலே கஷ்டமான நோயாக இருந்தால் அதுக்கு பக்கத்து டவுனில் தனியார் மருத்துவமனை, அரசு ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குது. அதுக்கும் மிஞ்சினா பட்டணம். அதுக்கு மேலே என்று கையை கூரை முகட்டு பக்கம் சுட்டி காட்டி சிரித்தான். பொங்கி வந்த கோபத்தை அவள் சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். நான் வந்ததிலிருந்து வெளிவாசல் எங்குமே போனதில்லை, ஆதங்கமாக சொன்னாள். உனக்கு தெரியுமா, என் தாய் எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக எங்கேயுமே போனதில்லை. இந்த வீடும் நாங்களும் தான் அவங்களுக்கு எல்லாமே இருந்தாங்க. குறைப்பட்டுக்கவே மாட்டாங்க. உங்கள் அம்மா என்னை போல் பட்டணத்து பெண்ணு கிடையாது, படித்தவங்களும் கிடையாது. பிறந்தது ஒரு கிராமம், வாழ்க்கப்பட்டது இந்த கிராமம். சினிமாவில் வேணும்னா பட்டணத்தை பார்த்துருப்பாங்க. மற்றபடி இந்த வீடும் மாடுகளும் பிள்ளை குட்டிகளும் தான் அவங்களது உலகம். அவங்களையும் என்னையும் சமப்படுத்தி பேசலாமா? ஆத்திரமாக கேட்க வாயெடுத்தாள். அருணுக்கு அம்மாதான் தெய்வம் என்பதை வந்த நாளே புரிந்து கொண்டு விட்டாள். மாமியாரை பற்றி மட்டமாக பேசினால் அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. வீண் சண்டைதான் மிஞ்சும். நீ பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நீ வீட்டை ரொம்ப திறமையாக நிர்வகிக்கிறேன்னு என்கிட்ட பெருமையாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. வீட்டை விட்டு நகர முடியாது போனதால் அம்மா இது வரைக்கும் ஒரு நாள் கூட பக்கத்து கிராமத்தில் இருக்கும் அவங்க தங்கையை கூட போய் பார்த்தது கிடையாது. அவங்கள தான் இங்கே வர பழக்கம் என்று கூறினான் அவன். இப்போதுதான் நிதத்துக்கும் வண்டியை கட்டி கொண்டு கோயில், குளம், பக்கத்து ஊர் உறவினர்களை பார்க்கணுன்னு கிளம்பிடுறாங்களே, இன்னும் என்ன குறை? படக்கென கேட்க வேண்டும் போல்தான் இருந்தது. ஆனால் வாயை திறக்க முடியாது உணர்ச்சிகள் உள்ளத்தில் குமுறி தவித்தாள். நாளைக்கு ஓய்வு நாள் தானே, நான் உன்னை பக்கத்து டவுனில் ஓடுற திரைப்படத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், கவலைப்படாதே என்றான் முடிவில். கடை விடுமுறை தினத்தன்றுதான் அருணுக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை. காலையில் ஒரு டம்ளர் காப்பியுடன் அவன் தோட்டத்திற்குள் நுழைந்து விடுவான். தலையில் துண்டை முண்டாசு போல் கட்டிக்கொண்டு வேட்டியை மடித்து இடுப்பில் கட்டிக்கொண்டு கூடை சாக்குகளுடன் அவன் தோட்டக்காரனுக்கு சமமாக வேலை செய்வதைக் கண்டு மனம் இறுகி போனாள் அவள். வியர்வையில் நனைந்து ஈரமண் முழங்கால் வரை அப்பிக்கொள்ள கூடை கூடையாக காய்களை அவன் சுமந்து கொண்டு அவன் கடுமையாக உடலால் உழைக்க தேவையா? பேண்ட் நலுங்காது, சட்டை மடியாது, கடையில் உட்கார்ந்தபடியே காரியத்தை கவனிக்கலாமே. அருண் ஒருவன் உடல் வருத்தி வேலை செய்யாவிடில் அருகில் இருந்த நகரத்து கல்லூரியில் படித்துக்கொண்டு ஹாஸ்டலில் தங்கி கொட்டமடித்து கொண்டிருந்த 2 தம்பிகளின் கதி? அம்மாவின் பின்னால் கன்றுக்குட்டி போல ஓடிக்கொண்டிருக்கும் தங்கையின் வருங்காலம் எப்படி வளமாக இருக்கும்? கணவன் கொண்டு வந்து கூடத்தில் நிரப்பிய கூடைகளை உக்கிரான அறைக்கு வேலைக்காரனுடன் அப்புறப்படுத்தி கொண்டே உள்ளூர குமைந்தாள். அருணும் அவளும் மட்டும் வாழ நினைத்தால் அத்தனை பெரிய வீடு தேவையில்லை, அத்தனை உழைப்பு தேவையில்லை, அத்தனை அவதி தேவையில்லை. யார் அவனுக்கு எடுத்து சொல்ல முடியும்? அன்று பகல் உணவுக்கு பின் அவன் மனைவியை சினிமா பார்க்க புறப்படச் சொல்லி உசுப்பினான்.
அப்பாடா, இன்னைக்கு ஒரு நாளாவது தனியே கணவனுடன் பேசி மகிழலாம் என்ற ஆறுதலுடன் அவள் தன் கல்யாணத்தின் போது பரிசாக எடுத்து கொடுத்த ஆரஞ்சு வண்ண மைசூர் சில்கை எடுத்து அணிந்து கொண்டாள். தோட்டத்தில் ஒரு மூலையில் பூத்து சொரிந்து கொண்டிருந்த ஆரஞ்சு வண்ண கனகாம்பர மலர்களை தானே பறித்து தொடுத்து தலை நிறைய சூட்டிக்கொண்டாள். அலங்காரத்தை முடித்து கொண்டு அவள் புறப்படும் முன் பட்டுக்கரை வேட்டியும் சட்டையுமாக அவன் கிளம்பிவிட்டான். வாசலில் வில்வண்டி தயாராக நின்றது. திண்ணை ஓரத்திலே காஞ்சிபுர பட்டுச்சேலையில் அம்மாவும் அமெரிக்கன் ஜார்ஜெட்டில் துளசியும் அலங்காரமாக நின்று கொண்டிருந்தனர். வீட்டை யார் பத்திரமாக பார்த்து கொள்ள போறாங்களாம்? ஆத்திரத்துடன் கேட்டாள் ஷர்மிளா. வீட்டு வேலைக்காரி நாம் வர வரைக்கும் பத்திரமா பார்த்து கொள்வா, பாட்டியும் நல்லா கவனிச்சுக்குவா, நீ கிளம்பு என்றான் அருண். புடவை நசுங்க மூச்சு திணற வண்டிக்குள் அடைப்பட்டு கொண்டு அவர்கள் ஒரு வழியாக சினிமா கொட்டகையை அடைந்தபோது படம் ஆரம்பித்து 10 நிமிடங்கள் கழித்து விட்டிருந்தன. திரும்பி ஓடி வண்டியில் ஏறி வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் போல் அவளுக்கு ஆத்திரமாக இருந்தது. பத்திரிகையை கையில் எடுத்து முதல் பக்கத்திலிருந்து கடைசி வரை அவள் படித்து முடித்து விடுவாள். இல்லாவிட்டால் மனம் சங்கடப்படும். அதுபோல சினிமா பார்க்க புறப்பட்டால் அவள் திரை விலகுவதற்கு முன்னர் ஆசனத்தில் இருக்க வேண்டும். ஒரு நிமிஷ தாமதத்தை கூட அவள் ஏற்க மாட்டாள். பற்களை கடித்து கொண்டு ஆசனத்தில் அமர்ந்தவள் இருட்டில் மெல்ல திரும்பி பார்த்தபோது இன்னொரு அதிர்ச்சி. அவள் கணவன் ஓரத்தில் உட்கார்ந்திருக்க அவன் அருகே தங்கையும் அதற்கு பின்னர் அவளும் அவளது மறுபக்கத்தில் திரைப்படம் முடியும் வரை குறுக்கே பேசி தொலைக்க மாமியாரும் அமர்ந்திருந்தனர். இப்படி ஒரு படம் பார்க்காவிட்டால்தான் என்ன? அவளுக்கு கோபம் எல்லை மீறவே அழுகை வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்ததும் அருண் கேட்டான், படம் நல்லா இருந்துச்சா? என கூறிவிட்டு உள்ளே திரும்பினாள். எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே தலைவலி. வீட்டோடு இருந்து ஏதாவது ஒரு நல்ல கதையை படிச்சிருக்கலாம். நீ ஆசைப்பட்டியந்தான் அழைச்சிட்டு போனேன். இனி நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த மாதிரி 2 பக்கமும் வேட்டை நாய்களைப் போல மாமியார் நாத்தனார் அணி செய்ய எனக்கு படம் பார்க்கவே தேவையில்லை என கத்த வேண்டும் போல் இருந்தது. கோபத்தை அடக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். இத்துடன் மட்டும் என்றிருந்தால் கூட அவள் பற்களை கடித்து கொண்டிருப்பாள். திருச்சி நகரத்தில் ஹாஸ்டலில் தங்கி கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அவளது மைத்துனர்கள் சந்திரனும் மாலனும் வார இறுதியில் வீட்டிற்கு வரத் தொடங்கினர். அந்த 2 நாட்களில் வீடு 2 பட்டது. அண்ணி என்று குழைந்து கொண்டு அவள் பின்னால் ஆட்டுக்குட்டிகளாக ஓடி வந்தனர். என்ன சமைக்கிறீங்க? அடடா, எனக்கு பிடிச்ச சங்கதி, காரக்குழம்புனா எனக்கு உசுராச்சே. நாக்கை தட்டி கொண்டு சமையலறையின் பின்னால் வந்து நிற்பான் மூத்தவன் சந்திரன். அண்ணி, நான் ஒன்று எடுத்துக்கிறேன் என்றபடி அவள் பொரித்து வைக்கும் அப்பளங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு கூடத்து நாற்காலியில் உட்கார்ந்து நொறுக்கி விழுங்குவான் இளையவன் மாலன். கோபிக்கவும் முடியாத கொஞ்சவும் முடியாத இள வயதினர் இருவரும். பெரியவனுக்கு பெரும் குரல். வாசலிலிருந்தே அண்ணி என்று 8 வீடு கேட்க கூவிக்கொண்டே வருவதை அவள் வெறுத்தாள். திண்ணையில் இருந்தபடியே இன்னைக்கு பகல் டிஃபனுக்கு தயிர் வடை வேணும், மறந்துடாதீங்க என்று உத்தரவிட்ட போது அவளுக்கு கோபமாக இருந்தது. அவள் அந்த வீட்டில் எல்லோருக்கும் அடிபணிந்து கேட்டதை செய்து போட்டுக்கொண்டு அடங்கி ஒடுங்கி வாழும் மருமகள் என்று அக்கம் பக்கத்தவர்களுக்கு தெரிய வேண்டியது அவசியமா? துளசி தன் இளைய சகோதரர்களை கண்டுவிட்டால் பச்சை குழந்தையாகி கொட்டமடிப்பாள். அம்மாவின் பேச்சுக்கு அடங்கி சாதாரண நாட்களில் அன்னிக்கு உதவியாக சமையலுக்கு காய்கறி நறுக்கி தருதல், துவைத்த துணிகளை உலர்த்தல் போன்ற சில்லறை காரியங்களை செய்தாள். அண்ணன்மார்களை கண்டதும் அவர்களுடன் கூடிக்கொண்டு பேச்சும் தூச்சலுமாக நேரத்தை ஓட்டினாள். நாடகம் பார்க்க கிளம்ப நினைத்தால் இப்பொழுது பெருத்த கூட்டமாகிவிட்டது. வாய் ஓயாது குறுக்கே நாடகத்திற்கிடையே விமர்சனம் செய்து கொண்டிருந்த மைத்துனர்கள் ஒரு புறம், அவள் மாமியார் மறுபுறம் என்ற சூழ்நிலையில் அவளுக்கு நாடகம் அலுப்பாக தெரிந்தது. நேற்று நாடகத்துக்கு அழைத்து கொண்டு போனேனே, திருப்தி தானே என்று கேட்ட கணவனுக்கு என்ன பதில் சொல்வாள்? சந்தை இறைச்சலில் குடியிருந்து கெட்டேனே என்றா கூற முடியும்? மௌனமாக சிரித்துவிட்டு நகர முற்பட்டாள். அம்மா கோயிலுக்கு உன்னையும் கூட்டிக் கொண்டு போறாங்களாமே? வேடிக்கையாக கணவன் ஒரு நாள் கேட்டபோது அவள் மனம் வேதனையில் வெகுண்டது. தேங்காய் பழம் நிறைந்த கூடையை மருமகள் கையில் கொடுத்துவிட்டு மகளுடன் பகவதி நடக்க பின்னால் அடிமை போல அடக்கமாக தலைகுனிந்து கொண்டு தெருப்பெண்கள் அத்தனை பேரும் பார்க்க அவள் நடக்க வேண்டியிருந்தது. கோயிலில்தான் நிம்மதியுண்டோ? காற்றோட்டமாக வெளிப்பிரகாரத்தில் சிறிது நேரம் உட்காரலாம் என்று ஒதுங்கினால் போதும். இவதான் உன் மருமகளா? உன் மகன் கல்யாணத்தப்போ நான் மதுரையில் இருந்தேன், முந்தானேத்தி தான் வந்தேன். பட்டணத்து பொண்ணுன்னு சொன்னாங்க. உன் அடக்கத்துக்கும் உன் குணத்துக்கும் ஏற்றபடி என்று முடிக்காது அவளை ஏற இறங்க பார்த்தாள் 3வது வீட்டு பெரியம்மா. மருமக எப்படி இருக்கா? படித்த பொண்ணுன்னு ரொம்ப நெட்டா இருக்காளா? ஷர்மிளாவின் காதில் படும்படியே போக்கிரித்தனமாக கேட்டாள் வம்புக்கார தெருக்கிழவி ஒருத்தி.
புது மருமக வீட்டுக்கு வந்த சந்தடியில் நான் இதை கேட்காம விட்டேன். நகை நட்டும் ஏதும் அவங்க வீட்டில் போடலையாமே, நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? உன் மகன் அப்படி மலிஞ்சு நடுவாசிலா கிடக்கிறான். அவன் அறிவுக்கும் வியாபார சாமர்த்தியத்துக்கும் அழகுக்கும் சின்னப்பட்டி பெரிய தனக்காரர் தம் மகளை கொடுக்க ரொம்ப ஆசைப்பட்டாரமே. இதோ பார் பகவதி, நாம் வரதட்சணை கேட்காட்டி நம்மளை பற்றி பெண் வீட்டில் எளப்பமாக நினச்சிக்குவாங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னு ஏதாச்சும் கணிசமாக வரிசை வாங்கிக்கோ. தூண்டி கொடுத்தால் ஒரு வேலையற்ற வம்புக்காரி. அவள் என்ன கடை கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் பொம்மையா? மாமியாருக்கு தெரிந்த பெண்கள் எல்லாம் அவளை ஏற இறங்க பார்த்து விமர்சிக்கணுமா? பற்களை கடிப்பதை தவிர பதில் சொல்ல முடியாத சங்கடம். கோவிலில் இருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு பாட்டியிடம் கொடுத்து வர மாமியார் ஏவிய போது பாட்டி அவளது கையை பிடித்து கொண்டு தொணக்க தொடங்கி விடுவாள். ஷர்மிளா, நீ வந்த வேலை போலிருக்கு. எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா எழுந்து உட்கார முடியுது. கையை பிடிச்சி நிற்க வைம்மா. இப்படி கொஞ்ச நாள் பழகினா என்னால் முன்னு போல் நடக்க முடியும். பகவதி நல்ல பொண்ணு தான், ஆனால் உன் போல் சித்த பொறுமையாக எனக்கு பணிவிடை செய்யறதில்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேரங்கள்லே எனக்கு உன் புருஷனாக தான் ரொம்ப பிடிக்கும். பாட்டி, நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அடுப்பில் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இருக்கட்டும், அந்த துளசி ஏன் சும்மா இருக்கணும்? எழுந்து செய்யட்டும். நீ இப்படி உட்கார்ந்து என் காலை கொஞ்சம் பிடிச்சி விடு. பாட்டி அவளை லேசில் விடமாட்டாள். அவள் கேட்ட பணிவிடைகளை செய்து முடித்துவிட்டு அவளிடமிருந்து கலண்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். வாழ்க்கை மிகவும் ஏமாற்றத்துடன் உற்சாகமின்றி நகர்ந்து கொண்டிருந்தது. வாரத்திற்கு ஒரு கடிதம் பிறந்த வீட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில். பின்னர் மாதம் ஒரு கடிதமாகி 2 மாதங்களுக்கு ஒரு கார்டு வருவதே அபூர்வமாகி விட்டிருந்தது. அன்று அவர்கள் கோயிலுக்கு போய் திரும்பிய போது தபால்காரர் அவர்கள் தெருவில் நுழைவதை கவனித்தாள். நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது. அம்மா கடிதம் எழுதியிருக்க மாட்டாங்களே என்ற ஆதங்கத்தில் வேகமாக நடந்தாள். எங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் கடுதாசி வந்திருக்கா? துளசி முந்திக் கொண்டு கூவியபடி தபால்காரரை அணுகி கையை நீட்டினாள். ஒரே ஒரு கடிதாசி தான் வந்திருக்கு என்று புன்னகைத்தபடி ஒரு கவரை அவளிடம் நீட்டினார். இந்த சங்கதியும் ஷர்மிளாவுக்கு பிடித்ததே இல்லை. அவளுக்கு ஊரிலிருந்து பெற்றோர்கள் எழுதும் கடிதத்தை நேரிடையாக அவளுக்கு யாரும் கொடுப்பதில்லை. இதென்ன அநியாயம்? கார்டாக இருந்துவிட்டால் துளசி கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் அதை உரக்க படித்து எல்லோருக்கும் சொல்லிவிட்டு பிறகு அண்ணியிடம் கொண்டு வந்து தருவாள். கவரை மட்டும் கிழித்து படிக்க அவளுக்கு இதுவரை துணிவு ஏற்பட்டதில்லை. ஆனால் பதிலுக்கு உங்க அப்பா என்ன எழுதியிருக்கிறார், அம்மா கூட எழுதியிருக்காளா என்ற சங்கதியை தெரிந்து கொள்ள நச்சரிப்பாள். ஷர்மிளாவுக்கு தன் பெற்றோர் எழுதும் கடிதங்களை கூட அந்தரங்கமாக படித்து தெரிந்து கொள்ள உரிமை இல்லையா? துளசியின் அடாத செய்கையை பற்றி அவள் தன் கணவரிடம் முறையிட்டாள். பதிலுக்கு அவன் அதை ஒரு வேடிக்கையாகத்தான் எடுத்துக்கொண்டான். விவரம் தெரியாத பொண்ணு அவ. கடிதத்தை படித்துவிட்டால் என்ன? அதில் வீட்டுக்கு தெரிய வேண்டாத ரகசியங்கள் எதுவும் இல்லையே. இந்த வீட்டில் யாரும் எதையும் ஒளிச்சு மறைச்சு வாழ்வதில்லை என்பான். கோபத்தில் உள்ளூர வெடித்து போனாள். பெட்டிக்குள்ளே என்ன வச்சிருக்கீங்க என்று அறைக்குள் வந்து அவளது பெட்டியையும் அலமாரியையும் ஆராய்வது போல அந்த அசட்டு பெண் அதிக பிரசங்கித்தனமாக அவளது கடிதங்களையும் படிக்க புறப்பட்டாள். அந்த கடிதாசியை இப்படி கொடு என்று திடீரென அதட்டியபடி தன் கையில் வாங்கி கொண்டாள். கடிதம் அவளது பெற்றோரிடமிருந்து வரவில்லை. அவளது அன்பு தோழி யசோதாவிடமிருந்துதான் வந்திருந்தது. உள்ளே எடுத்து சென்று தனியாக உட்கார்ந்து படிக்க அவசரப்பட்டாள். யசோதா என்ன எழுதியிருக்கிறாள்? அவளுக்கு மிக்க ஆவலாக இருந்தது. கடிதத்தை அவள் பிரித்து படித்தாள். அன்புள்ள ஷர்மிளாவுக்கு, நீ எங்களை விட்டு கிராமத்திற்கு சென்று 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. கிராமத்தின் அழகில் மயங்கி எங்களையும் சென்னையையும் நீ மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. போன வாரம் எதேச்சையாக உன் அக்கா வித்யாவை நான் கடைத்தெருவில் சந்தித்தேன். பம்பாயிலிருந்து 2 நாட்களுக்கு முன்தான் வந்தாளாம். பிறந்த வீட்டில் 1 மாத காலம் தங்கியிருக்க வந்திருக்காளாம். ஆமாம், உனக்கு இது மாதிரியான வாய்ப்பு கிடைக்காதா? கொஞ்ச நாட்கள் பெற்றோருடன் தங்கியிருக்க உன் பக்கத்தார் அனுமதிக்க மாட்டார்களா? நாங்கள் வசித்து கொண்டிருந்த பங்களாவை என் மைத்துனருக்கு விற்றுவிட்டோம். இப்போது அடையார் கல்பனா நகரில் ஒரு புது வீட்டை வாங்கியிருக்கிறோம். ரொம்ப புது மாடலில் கட்டப்பட்ட வீடு. பார்த்தால் ரொம்ப ஆனந்தப்படுவாய். முகவரியையும் தொலைபேசி எண்ணும் தந்திருக்கிறேன். சென்னைக்கு வந்தால் என்னை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். நீ வந்து என் புது வீட்டில் சில நாள் என்னோடு தங்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். உன் அன்பு தோழி யசோதா. மாமியாரின் முகத்தில் வழிந்த கேள்விக்கு சுருக்கமாக பதிலளித்தாள். என் தோழி கடிதம் போட்டிருக்கா, உங்களெல்லாம் விசாரித்திருக்காள் சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டாள். அன்று முழுவதும் அவளுக்கு வேலையே ஓடவில்லை. அக்கா வித்யா பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாளாமே,
அப்பா ஒரு கார்டு கூட போட்டு தெரிவிக்கவில்லையே. ஆமாம், அக்கா எதுக்கு வந்திருக்கா? அம்மா அன்போடு அழைச்சாங்களா இல்லை தானாகவே ஆசைப்பட்டு வந்தாளா? 1 மாத காலம் கேம்ப் போடும் அளவுக்கு அவளுக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை? சின்ன மகளை பிறந்த வீட்டுக்கு வர சொல்லி ஏன் அழைக்கல? அம்மா அழைக்காவிட்டால் என்ன, அவளே கிளம்பி போக முடியாதா? பிறந்த வீட்டுக்கு போய் வர அவளுக்கும் உரிமை உண்டே. யசோதா இன்னொரு புது வீட்டுக்கு குடி போயிருக்காளே, அதை பார்க்க வேணாமா? அவள் கணவன் கூடையாக அல்லவா சம்பாதிக்கிறார். பலவும் எண்ணி புழங்கிக் கொண்டிருந்தாள். தோழியிடமிருந்து வந்த கடிதத்தை பற்றி கணவனிடம் அவள் மேல் எழுத்துவாரியாக சொன்னாள். ஒவ்வொன்றையும் அவனிடம் ஒப்புவித்தாக வேண்டுமா என்ன என்று பிடிவாதம். உடனடியாக பிறந்த ஊருக்கு போக விருப்பம் தெரிவித்தால் அருண் அனுமதி தரமாட்டான் என்பதை அவள் அறிவாள். புக்ககம் வந்து 2 மாத காலம் சென்ற பின் அவள் மெல்ல அவனிடம் கேட்டு பார்த்தாள். இந்த வார இறுதியில் நம்ம 2 பேரும் ஒரு தடவை சென்னைக்கு போயிட்டு வரலாமா? இப்போ அங்கே எனக்கு என்ன வேலை? அதிசயமாக கேட்டான் அருண். அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்குள்ளேயா உனக்கு வீட்டு நினைவு வந்துடுச்சு? அவங்கள பற்றி நினச்சி வருத்தப்படுறாப்புல என்ன குறை வச்சோம்? இன்னும் இந்த வீட்டு நிலைமை, எங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் உனக்கு புரியல. அதுக்குள்ளே ஊருக்கு போக ஆசைப்படுறியே. சொல்லியபடி செல்லமாக அவன் கன்னத்தை தட்டினான். மேலே அவள் பேசவில்லை. பெற்றவர்களை விட்டு பிரிந்து 6 மாதத்திற்கும் மேலாகிறது. தோழி யசோதா கொடுத்து வைத்தவள். சென்னையிலேயே பிறந்த வீடு. நினைச்ச போது போய் சீராட முடியும். அக்கா கூட பரவாயில்லை, பம்பாயில் இருந்த போதிலும் புறப்பட்டு பெற்றோரை பார்க்க வந்திருக்கிறாள். அக்காவுக்கு கல்யாணமாகி 1 ஆண்டுதானே முடிந்திருக்கும். எப்படி அருணிடம் இதை பற்றி பேசுவது? ஓயாது மனம் சிந்தித்த வண்ணம் இருந்தது. 2 தினங்கள் இதே எண்ணத்தில் மனம் அலைப்பாய குழப்பத்துடன் வளைய வந்து கொண்டிருந்தாள். அவளது தோழி கமலா கையாண்டதொரு வழி சட்டென்று மூளையில் பளிச்சிட்டது. கமலாவின் கணவர் கொஞ்சம் கடுமையான ஆசாமி. தான் இல்லாமல் மனைவி வேறு எங்கேயும் தனியே போவதை அனுமதித்ததில்லை. தன் பிறந்த வீட்டில் 10 நாள் போயிருக்க கமலாவுக்கு மிக்க ஆவலாக இருந்தது. உடனடியாக ஒரு திட்டம் போட்டு வைத்தாள். தனக்கு உடம்பு சுகமில்லை என்று படுத்துவிட்டாள். பிறந்த வீட்டில் போய் சில நாள் இருந்தால்தான் இந்த முதுகு வலி குறையும் என்று ஒரே அடியாய் சொல்லி பிறந்த வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். அந்த தந்திரத்தை ஏன் அவளும் கையாளக்கூடாது? கணவனிடம் பொய் சொல்லி ஏமாற்ற அவளுக்கு விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் அருண் அவனை சற்றென்று சென்னைக்கு அனுப்ப மாட்டானே. பாட்டியை யார் பார்த்து கொள்வார்கள்? அம்மாவால் இனி வீட்டை நிர்வகிக்க முடியாதே என்றெல்லாம் பல முட்டுக்கட்டைகளை போடுவான். பொய் சொல்லித்தான் அவள் கிளம்ப முடியும். வேறு வழி? அடுத்த நாள் மாலை அவள் தலையில் ஒரு துவாலை இறுக்கி கட்டிக்கொண்டு படுக்கையில் சுருண்டு கொண்டு விட்டாள். முடுக்கிவிட்ட எந்திரமாக காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கொண்டிருந்த மருமகள் படுத்துவிட்டாள் என்றதுமே பகவதி பயந்து போய்விட்டாள். கடையிலிருந்து வீடு திரும்பிய அருண் வாயிலில் நின்று வரவேற்கும் மனைவி படுக்கையில் முணங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் பதறிப்போனான். என்ன ஷர்மிளா, என்ன ஆச்சு என்று விசாரித்தபடி வேகமாக அறைக்குள் நுழைந்தான். தலைவலி. தைலத்தின் நெடி மூக்கை தாக்கியது. முணங்கியபடியே படுக்கையில் புரண்டாள் அவள். எனக்கு அடிக்கடி ஒத்தை தலைவலி வரும். கொஞ்ச நாளாக அது வராமல் இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு. மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். டாக்டரை கூட்டி வரட்டுமா? தவித்தான் கணவன். எங்கள் தெருவிலே ஒரு ஆயுர்வேத வைத்தியர் இருக்கிறார். அவர் ஒரு கஷாயத்தை தயாரித்து தருவார். அதை 1 மண்டலம் சாப்பிட்டா கொஞ்ச காலம் தலைவலியே வராது. அது என்ன மருந்து? அதை தயாரித்து அனுப்ப சொல்லு, நாம் பணம் அனுப்பிடலாம். பரபரத்தான் அருண். கொஞ்சம் ஓய்வாக இருந்து மருந்தை சாப்பிட்டா குணமாகும். அதனால தான் 2 வாரம் என் பிறந்த வீட்டில் இருந்து ஓய்வு எடுத்துட்டு அந்த வைத்தியத்தை செஞ்சுக்கிட்டா பேச முடியாது திணறினாள். அருணுக்கு மனைவியை பிறந்தகம் அனுப்ப பிரியமில்லை. குடும்ப டாக்டர் வந்து பார்த்து கொடுத்த மருந்துக்கு நோய் குணமாவதாக தெரியவில்லை. இடமாற்றம் ஒரு சமயம் குணப்படுத்தலாம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன கேட்டால் இது தலைவலியே இல்லை, மனக்குழப்பம்தான் தலைவலி போல பிரம்மை. டாக்டர் சொல்லிவிட்டார். அரை மனதுடன் மனைவியை பிறந்த வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்தான். என்னை இனி யார் பார்த்துக்க போறாங்க? பாட்டி அகிலாண்டம் புலம்பினாள். கொஞ்ச நாள் ஓய்வாக இருந்த பகவதி வீட்டு வேலையின் பலுவை எண்ணி கவலைப்பட்டாள். அண்ணி ஊருக்கு போறாங்களா? வர நாளாகுமா? அரற்றினார்கள் மைத்துனர்கள். உள்ளூர அவளுக்கு மிக்க ஆனந்தம். தந்திரம் பலித்தது என்று மட்டில்லா மகிழ்ச்சி. மனைவியை அன்று இரவு ரயிலுக்கே அழைத்துச் சென்று பிறந்த வீட்டில் விட்டுவிட்டு கணிசமாக அவள் கையில் செலவுக்கு பணம் தந்துவிட்டு கவலையுடன் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு உடனடியே ஊர் திரும்பினான் அருண்.